கலையரசன் காளி வெங்கட் நடிப்புல வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக இருக்கிற படம் ராஜா மந்திரி. இந்த படத்தை பத்தி படத்தோட டீம் என்ன சொல்றாங்கன்னு இப்ப பார்க்கலாம். தமிழ்ல பண்ணையான் பத்தினியும் ஆரஞ்சு மிட்டாய் ஒரு நாள் குத்துக்கு அப்புறம் என்னோட 4th மூவி ராஜா மந்திரி. ஃபர்ஸ்ட் ஒரு நாள் குத்துக்கு நீங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த படம் எனக்கு நல்ல ஒரு ரீச். இந்த படம் ஆல்பம் நீங்க வரவேற்றதுக்கு இந்த படம் அதுல இருந்து கொஞ்சம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். ஸோ ஜேனர் வந்து சேஞ்ச். இது வந்து ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்ல பண்ணிருக்காங்க. ஸோ சாங்ஸும் அந்த மாதிரி இருக்கும். படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், உங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு படம். ராஜா மந்திரி படத்துல மகாலட்சுமி அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பிக் ஸ்கிரீன்ல ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்லி. ஸோ இந்த படம் வந்து எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மூவி பிகாஸ் இட் இஸ் லைக் மை லெசன். நிறைய விஷயம் நிறைய பேர்கிட்ட இருந்து கத்துக்க முடிஞ்சது. எல்லாருக்குமே வந்து மாடர்னா ஒரு ரோல் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்கும், எனக்கும் இருந்துச்சு. பட் ஐ திங்க் அந்த ரோல் விட அந்த மாதிரி நிறைய ரோல் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு கிராமத்து பொண்ணா என்ன நானே பாக்குறதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஜென்ரலாவே மாடர்னா தான் இருக்கும். ஆனா அந்த மாதிரி ஒரு சாரி கட்டிட்டு ஒரு மண் வாசனை மாறாத ஒரு பொண்ணா என்ன நானே ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல். ஐ திங்க் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க இந்த ஒரிஜினல் வெர்ஷனோட அந்த வெர்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ராஜா மந்திரி படத்துல நான் காளியோட பேரப் ஆயிருக்கேன். ஸோ அவரை பத்தி சொல்லணும், ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மருங்க. கண்டிப்பா சான்ஸே இல்லை. அவருக்கு ஈடு எனக்கு கொடுத்தலாம் என்னால பண்ண முடிஞ்சுதான் தெரியல. பட் ஐ ஹவ் கிவன் மை பெஸ்ட். இன்ஃபேக்ட் அவரே எனக்கு நிறைய சீன்ஸ்ல வந்து நிறைய இம்ப்ரோவைசேஷன்ஸ்லாம் வந்து சொல்லி கொடுத்தாரு. இந்த படத்துல எனக்கு ஒரு சாங் இருக்கு, எதிர்த்த வீட்டு காலிஃபிளவர்னு ஒரு சாங். அது இப்போ நல்லா எல்லா இடத்துலயும் நல்ல ரீச் இருக்கு அந்த சாங்க்கு. எனக்கு டான்ஸ் சீக்வன்ஸ்லாம் இல்லை, எனக்கு ஆடவும் தெரியாது. இந்த படத்துல அந்த சாங் ஃபுல்லா நான் நடந்துட்டே இருப்பேன். ரொம்ப யதார்த்தமான ஒரு பாடல், எனக்காகவே எழுதின ஒரு சாங் மாதிரியே இருக்கும். அந்த பாட்டோட லிரிக்ஸ்லாம் கேட்டிங்கன்னா காலிஃபிளவர்னு சொல்லியிருப்பாங்க, அமுல் டின்னு, பால் பண்ணு, இந்த மாதிரி எல்லாமே வந்து நல்லா கொஞ்சம் பப்ளியாவே வந்து அவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. பேர் வந்து சுபா ஒரு காலேஜில் படிக்கிற பொண்ணு. அப்புறம் கலையோட இந்த ஹீரோ கலையோட லவ் இன்ட்ரெஸ்ட். ரொம்ப கியூட்டான ஒரு கேரக்டர். ஐ எம் வெரி கிளாட் ஐ காட் சச் பியூட்டிஃபுல் கேரக்டர். அண்ட் ஆல்சோ ஒர்க்கிங் வித் த ஹோல் டீம் வாஸ் வெரி கிரேட். எல்லாருமே ரொம்ப டேலண்டடான டீம். அண்ட் ஆல்சோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. முதல்ல படம் இருந்தாலும் எல்லாரும் எனக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தது. ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் இந்த படத்தில் நிறைய சாங்ஸ் இருக்கு, 5 சாங்ஸ் இருக்கு. எல்லாம் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் ரொம்ப சூப்பராக வந்துச்சு. இந்த சாங்ஸ் எல்லாமே ஜஸ்டின் பிரபாகர் மியூசிக். அப்புறம் டோட்டலாக ஒரு கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் ஃபேமிலி ட்ராமா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இது எல்லா எமோஷன்ஸும் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. ஒரு சின்ன விஷயம் தான். இப்போ நான் ஏதாவது ஒன்று சொன்னேன்னா இதே மாதிரி தான் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த படத்தில் வந்து உங்களை நேரடியாக கனெக்ட் பண்ணும். அதுதான் உண்மை. அதுக்காக இந்த படத்தை நீங்கள் வந்து தியேட்டரில் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு திருட்டுத்தனமாக திருட்டு சீடியில் உட்காந்து பார்க்கும்போது இந்த விஷயம் உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. ஏன்னா இது எனக்கு நடந்திருக்கேன், என் நண்பனுக்கு நடந்திருக்கேன், நான் இப்படி தான், இல்லை அவன் அப்படி தான், இந்த இவன் எனக்கு அது மாதிரி தான் ஆச்சு, எனக்கு இது மாதிரி தான் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்லணும்னா இந்த வெகுஜனங்களோட உட்காந்து அந்த தியேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது தான் அந்த ஃபீல் ஆகும். ஏன்னா இந்த படம் அப்படி தான். கண்டிப்பாக இந்த படத்தோட அவுட் புட் அந்த விஷயத்தை தான் சொல்ல வருது. ஸோ உங்களை கனெக்ட் பண்ணுறது தான் இந்த படத்தோட நோக்கம். இது வந்து செகண்ட் ஹீரோயின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ரோல் வந்து படத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ரோல். ஏன்னா நமக்கு தெரியும், நமக்கே இங்கே ஒரு சம்பிரதாயம் இருக்குது. ஹீரோ அப்படின்னா அவருக்கான ஒரு என்ன குவாலிஃபிகேஷன் நமக்கு தெரியும், அந்த குவாலிட்டி அப்படின்றத தெரியும். நானே ஒரு ஆடியன்ஸா என்ன ஹீரோ எடுத்துக்க மாட்டேன் அப்படின்றப்போ இதுக்கு அப்படி சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இந்த கேரக்டர் வந்து இந்த படத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். மற்ற படங்களை நான் நடிச்சதுக்கும் இந்த படத்துல நடிச்சதுக்கும் இதோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதை தாண்டி அது ஹீரோயின் சொல்ல முடியாது. அந்த கேரக்டருக்கு அவங்க ரொம்ப பொருத்தமா இருந்தாங்க, அந்த மகா கேரக்டருக்கு. ஏன்னா படத்துல வந்து மகா கேரக்டர் ஆக்சுவலா அவர் தம்பியும் தான் ட்ரை பண்ணுவார். ஸோ அப்படின்றப்போ அது என்னோட பேரன்னு சொல்லிட முடியாது. அது நம்ம வந்து ஒரு மாதிரி எல்லாமே இந்த படத்துல கேரக்டரா நிற்கும். எல்லா கேரக்டர்ஸும் வந்து ஒவ்வொரு பில்லர் மாதிரி எல்லாருமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் இந்த படத்துல. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே சேர்த்து நான் சொல்றேன். ஸோ எல்லாருமே அவங்களோட ரோலை வந்து பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட சக்சஸ். ராஜா மந்திரி படம் வந்து நான் லீடா நடிச்சு வர ஃபர்ஸ்ட் படம். இதுல நானு, காளி வெங்கடான, பாலசரவணன், ஷாலின் ஜெயா, வைஷாலி, அப்புறம் நிறைய அந்த கிராமத்திலே இருக்க ஒரு நிறைய புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க. ரொம்ப இயல்பான ஒரு படம். உஷா வந்து இந்த கதையை சொல்லும்போது நான் ஆக்சுவலாக ரொம்ப யோசித்தேன். ஏன்னா வந்து இது வரைக்கும் தொடர்ந்து நம்ம வந்து சீரியஸான கேரக்டர்ஸ் மாதிரியே வரும். மதியான கூட்டம் வந்து ஜாலியான கேரக்டர் இருந்தாலுமே அது ஒரு மெச்சூர்டான ஒரு கேரக்டர். ஒரு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருந்து சீரியஸாக இருக்க ஒரு ஆளு. பட் ஆனால் அவன் பண்ணுறதுலாம் வந்து ஒரு வில்லத்தனமாக இருக்கும். பட் இதில் வந்து அப்படி இல்லை. ஒரு சின்ன பையன், ஒரு 12th முடிச்சுட்டு காலேஜ் சேராமல் வீட்டில் சுற்றிட்டு இருக்கிற ஒரு பையன். ரொம்ப கொஞ்சம் யோசித்தேன். பட் ஆனால் அது உஷா வந்து பயங்கர கான்ஃபிடன்ஸ் வச்சுருந்தாங்க. அது நான் படம் பார்க்கும்போது அது தெரிஞ்சுது அவங்க கான்ஃபிடன்ஸ் எப்படி கன்வெர்ட் ஆயிருக்குன்னு. ரொம்ப நல்லா இருந்தது. தொடர்ந்து வித்தியாசமான கேரக்டர் பண்ணுறோன்னா அது வந்து டேரக்டர்ஸ் நம்ம வேலை வைக்கிற நம்பிக்கை தான். அது அவங்க அப்ரோச் பண்ணுறது தான். நம்ம எதுவும் வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும்லாம் வெயிட் பண்ணல. நமக்கு எது கிடைச்சாலும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து டேரக்டர்ஸோட நம்பிக்கை. ஸோ அந்த வரிசையில் ராஜா மந்திரி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படம் என் கெரியரில். பிகாஸ் ஏன்னா
லீடாக வர ஃபஸ்ட்டு படம். அது இல்லாமல் ஒரு கிராமத்து பையனா, ஒரு பொறுப்பில்லாத ஒரு பையனா, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் என் கெரியரில் ஃபஸ்ட் டைம். ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. காளியான பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹீரோன்னு தான் சொல்லுவோம் படத்தில். ஆனால் ஆக்சுவலாக என்ன கேட்டீங்கன்னா நான் தான் ஒரு ஃபஸ்ட் ஹீரோன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அவர் கதை, அவரோட லைஃப் அந்த படத்தில். நிறைய பேர் எமோஷனலாக கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அதில் இருக்குது. கூட பாலசரன் நடிச்சிருக்காரு. காலேஜ் பர்சன்ஸ் அவர் தான் கதையை தூக்கி பிடிப்பாரு.